திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் கொலை செய்யப்பட்ட சம்பவம். வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை தூக்கிலிட கோரி கிராம மக்கள் மறியல் போராட்டம். திருப்பத்தூர் தொகுதி தவிக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற விவகாரம். மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தமிழகத்தில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகள் குறித்த விவரங்களை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை மண்டலத்தில் 82, கோவையில் 179, சேலத்தில் 82, திருச்சி மண்டலத்தில் 84 கடைகள் மூடப்பட்டதாக பட்டியல் வெளியீடு. மதுபான விடுதிகளில் அரசியல் கட்சியினர் மற்றும் கவுன்சிலர்கள் ஆய்வு செய்ய சட்டத்தில் இடம் இருக்கிறதா? தனிமனித உரிமை பாதிக்கப்படுவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் அரசு விரிவான பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சமூக நலன் மகளிர் நலத்திட்டங்கள் தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமை செயலகத்தில் ஆலோசனை. மகளிர் உரிமைத் தொகை, பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததாக தகவல். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய் நிதி உதவி. தலைமை செயலகத்தில் காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே வாகன விபத்தில் காவலர் மகேஷ்குமார் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். காவலர் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க உத்தரவு. சென்னை தலைமை செயலகத்தில் வெளியே வைக்கப்பட்ட புகார் பெட்டி கடும் எதிர்ப்புகளுக்கிடையே அகற்றம். மீண்டும் வழக்கம் போல பொதுமக்கள் தங்கள் மனுக்களை நேரடியாக வழங்கப்படும் நடைமுறை அமல். விவாகரத்து வழக்கில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராக முதலமைச்சர் விஜய் சங்கீதா விடுத்த கோரிக்கை நிராகரிப்பு. முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி சங்கீதா தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வு அறிக்கையுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் இல்லத்திற்கு 5வது நாளாக படையெடுக்கும் நிர்வாகிகள். ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களின் கள ஆய்வு அறிக்கை ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரும் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். 4 பேருக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கை குறித்து சபாநாயகர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் எனவும் அரசு தரப்பில் உறுதி. நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் முறையீடு. மனுவை சேர்த்து விசாரிக்க அதிமுக தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வில் கோரிக்கை வைத்த நிலையில் விசாரணை ஒத்திவைப்பு. உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையும் கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் எக்ஸ் பதிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வரும் 22ஆம் தேதி தவிகவில் இணைய உள்ளதாக தகவல்.
தேர்தல் தோல்விக்கு பிறகு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்து மோதல்கள் நீடித்து வரும் நிலையில் தகவல். தமிழகம் முழுவதும் 46,000 ரேஷன் அட்டைகள் விநியோகம் செய்ய தயார் நிலை. தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பழுதடைந்த கட்டடங்களை மழை காலத்திற்கு முன்பே இடிக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. 337 கட்டிடங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே இடிக்கும் பணிகள் தீவிரம். டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கிய விவகாரத்தில் கடந்த 20 நாட்களில் 200 பணியாளர்கள் சஸ்பெண்ட். புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே வரமலைகுண்டா பகுதியில் மதுவிலக்கு பிரிவு போலீசார் அதிரடி சோதனை. மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் நடத்தப்படுகிறதா, கஞ்சா உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்படுகிறதா என தேடுதல் வேட்டை. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி கோவிலின் கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்பு வீடுகள் ஜேசிபி மூலம் இடித்து அகற்றம். 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் போராட்டம் நடக்காத வகையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே ரேஷன் கடை திறப்பு விழாவுக்கு 20 நிமிடம் தாமதமாக வந்த தவிக எம்எல்ஏ இளங்கோவன். குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்றும் தவிக எம்எல்ஏ வருகைக்காக நீண்ட நேரம் காத்திருந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம். அகரம் பெயரில் மாணவர்களையும் பெற்றோரையும் பயன்படுத்தி சிலர் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷன் குற்றச்சாட்டு. அதிகாரப்பூர்வ தளங்களை உறுதிப்படுத்தாமல் அசல் கல்வி சான்று, பணம் உள்ளிட்டவற்றை யாரிடமும் வழங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டை பின்பற்றி தெலுங்கானா மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடக்கம். தலைநகரில் உள்ள லோக்பவன் பள்ளியில் குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார் அமைச்சர் பொன்னம் பிரபாகர். ராஜஸ்தான் மாநிலம் சுரு பகுதியில் பயங்கர புழுதி புயல். பல மீட்டர் உயரத்திற்கு எழுந்த புழுதி புயலால் போக்குவரத்து மட்டுமல்லாமல் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா புதிய விமான நிலையத்தில் இருந்து விமான சேவைகள் தொடக்கம். விமான நிலையத்திற்காக தங்களது விளைநிலங்களை வழங்கிய 170 விவசாயிகள் விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். கேரளாவில் அரசு பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் வி. டி. சதீஷன். பெண்களுடன் சேர்ந்து திருநங்கைகளும் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிப்பு.
அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்திற்கு பின் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க தொடங்கிய கப்பல்கள். இந்தியாவை சேர்ந்த பெட்ரோநெட் நிறுவனத்திற்கு சொந்தமான இயற்கை எரிவாயு கப்பல் திஷா கடந்து சென்றதாக தகவல். அமெரிக்காவின் வேறு எந்த அதிபராலும் செய்ய முடியாத ஒப்பந்தத்தை ஈரானுடன் தாம் செய்துள்ளதாக ட்ரம்ப் பெருமிதம். முதல் முறையாக உண்மையான அமைதியை அடைய உதவக்கூடிய ஒரு அதிபரை ஈரான் கண்டறிந்துள்ளதாகவும் புகழாரம். அமெரிக்கா ஈரான் இடையிலான இறுதி செய்யப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. அமைதி, ஸ்திரத்தன்மை, தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் உயிரிழப்புகள் தடுக்கப்படும் என்றும் எக்ஸ் பதிவு. அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை பேசத் தொடங்கியதும் எழுந்து சென்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள். இஸ்ரேலுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் AI தொழில்நுட்பங்களை வழங்கும் ப்ராஜெக்ட் நிம்பஸ் ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாலஸ்தீனத்திற்கு விடுதலை கொடுங்கள் என்று முழக்கமிட்டதால் பரபரப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரோசோ அணிக்கு எதிரான போட்டியில் 7-1 என்ற கணக்கில் ஜெர்மனி அபார வெற்றி. ஜெர்மனி வீரர் ஹவெர்ஸ்ட் 2 கோல்கள் அடித்து அசத்தல். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஐவரி கோஸ்ட் அணி அபார வெற்றி. 1-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வெட்டார் அணியை வீழ்த்தி ஐவரி கோஸ்ட் அணி அசத்தல். கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் நெதர்லாந்து, ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிந்தது. விறுவிறுப்பாக சென்ற போட்டியில் கடைசி ஆட்டத்தில் கோல் அடித்து டிரா செய்து அசத்தியுள்ளது ஜப்பான். பரபரப்பாக நடைபெற்று வரும் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர் நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பெல்ஜியம், துனிசியா அணிகள் பல பரீட்சை.